ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் என்றால், இப்போ கையில் வச்சிருக்க கொரியர் பேப்பரில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரீசனாக என் தம்பிக்கு இந்த பார்சல் வந்துச்சு. ஸோ தம்பி பிரித்து ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்துனானே லக்கி ப்ரைஸ்மே விழுந்திருக்கு மீஷோவில் வந்து. இது என்னென்ன பாருங்கன்னு அப்படின்னா, சரி நானும் கொண்டு போய் இப்போ சரி நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வீட்டுக்கு எடுத்து வந்து சரி நம்ம பிரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தேன். பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இப்போ நான் பிரித்து பார்த்துட்ருக்கேன். பிரித்து பார்த்தோன்னே ஒன்றா வெளியே வருது. அதோட மீஷோவோட கார்ட்ஸ், பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் ரெண்டு தான் கார்ட்ஸ், பேப்பர்ஸ், அதாவது கொரியர் பேப்பர், அவ்வளோதான். இந்த 3 தான் வந்துச்சு. ஸ்க்ராட்ச் வின்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. ஸோ இதுதான் அந்த பேப்பரோட டாக்குமெண்ட். ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க. வின் ப்ரைஸஸ் மீஷோன்னு அதில் எதுன்னு சொல்லி வச்சுருக்கு. அதில் முத்திரை எல்லாமே சீல் அடிச்சு இருக்குது. இதுதான் ஸ்க்ராட்ச் வின் வந்துருந்துச்சு. அதில் லக்கி ப்ரைஸாக வின் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து கார் எல்லாமே இது கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தான். இதுதான் அதோட டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸ் எல்லாமே. தம்பியோட அட்ரஸ்க்கு எப்படி தான் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னே தெரில. சரி ஓகே, ஒருவேளை ஒரிஜினலும் இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பர் கொடுத்துருந்தான். அந்த நம்பரில் கொடுத்து நாங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தோம். இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோ தான் பார்க்குறீங்க. அந்த ஃபோட்டோ பார்க்கிங்க. அந்த ஃபோட்டோவில் தான் நாங்கள் கொடுத்தோம். அவங்க டீட்டெயில் எல்லாமே கேட்காங்க. ஒருவேளை நம்ம ஆதார் கார்டு எல்லாமே கேட்காங்க. ஆதார் கார்டுன்னு சொல்லி தம்பி ஒருவேளை கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான். ஆதார் கார்டு எல்லாமே ஏதாவது ஹேக் பண்ணுறது, ஸ்கேம் எதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயந்துட்டான். சரி அவன் அதுக்கப்புறம் ஒன்றும் ரீபில் பண்ணல, வேண்டானே அப்படின்னு சொல்லிட்டு. 14 லட்ச ரூபா பணம் கிடைக்கும். 14 கோடி. அதில் நல்லா பாருங்கள் நீங்கள். 14 கோடி போட்டுருப்பான். 14 கோடி 51 லட்சம் கிடைக்கும் அப்படி போடுறது லக்கி. அதுக்கு ஒரு மாருதி காரு, ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டி ஒன்று 3ஆவது ப்ரைஸாக கிடைக்கும் போட்டிருந்து. ஸோ மீஷோ இப்படி பண்ணலாமா? அவன் பேரை வச்சு உலகத்தில் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காள். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இப்படி ஒரு ஸ்கேம் வந்தாலும் வரலாம், ரெகுலராக உங்கள் போஸ்ட்டுக்கு வந்தாலும் வரலாம். இதை பார்த்து நம்பி நீங்கள் எதுவும் போடுறீங்க இல்லைன்னா 3 தடவை 5 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே இது பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நம்பிக்கிறீங்க.